இந்த மாதிரி நான் பேங்கிள் வீடியோ போட்டிருப்பேன் இல்லையா, பார்த்தவங்களுக்கு தெரியும். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்விசிபிள் செயின் தான். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்விசிபிள் செயின் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு அபிநயா விலாக்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஒயர் எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த செயினுக்கு போடுவாங்களா, அதுவும் ஸ்டோன்ஸ் எது எடுக்கிறதுனே எனக்கு தெரியல, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி ஓகே, லோட்டஸ் மாதிரியே இருக்கும்ல, சரி அந்த மாதிரியான ஒரு ஃப்ளவரே நான் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை நான் வச்சு பார்த்தேன், இந்த டிசைன் போடலாமா அப்படின்ட்டு வச்சு பார்த்தேன். சரி வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு, சரி பிங்க் கலர்லேயே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிவிட்டு நான் பிங்க் கலரு ஃப்ளவரையே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஓஹெச்பி ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஷீட்டு தான் இது. ஓஹெச்பி ஷீட்டுன்னு சொல்லி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். ஸோ அந்த ஷீட்டு தான். நம்ம நார்மலாகவே ஃபேன்சி ஸ்டோரு அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கூல் பசங்களுடைய திங்ஸ்லாம் விற்பாங்கள்ல, அந்த ஸ்டோரில் கேட்டால் கூட இது கிடைக்கும். அப்படின்னா நம்ம நார்மலாக செயின், ஜுவல்லரி, அந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆர்டரு, அந்த மாதிரி பல்க் ஆர்டர் எடுக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது நம்ம போய்ட்டு கேட்டாலே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ளூ போட்டுட்டு எனக்கு தேவையான அந்த ஃப்ளவர் ஷேப்பில் எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து காய வைக்க போகிறேன். இது ஒரு 10 நிமிட்ஸ் ஆகும் இது எப்படி காயறதுக்கு. காஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இதை வந்து நான் காய வைக்க போகிறேன். காய வச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ இது வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த செயினுக்கெலாம் போடுற அந்த ஊசி மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து பேக்கில் ஒட்டிட்டு அது கொஞ்சம் நேரம் வந்து காய வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன்ல, அது எல்லாத்தையுமே கவர் உள்ள போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டோனை வந்து நம்ம எடுக்கும்போதே நம்மளுக்கு தேவையான ஸ்டோனை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். குந்தன் ஸ்டோன்ஸ் அதிகம் எடுக்க தேவையில்லை, ஏன்னா அது எடுத்துகிட்டு அப்புறம் திரும்பி போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஊசி, இது ஜட் ஊசி. இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜட் ஊசி இல்லை சாரி, இது வந்து இது பேர் வந்து மறந்துடுச்சு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் பேக்கில் ஒட்டிக்கிறேன். ஒட்டிக்கிட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் வந்து காய வைக்க போகிறேன். காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிருச்சுல்ல, இப்போ காஞ்சிருச்சு. இதை வந்து நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன், கட்டரை வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அது பேர் நான் கீர் லாக்கர் இருக்குது, அதை வச்சு நான் இது பண்ணேன். ஆனால் அது சரியாக வரல. அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அந்த கட்டரை வச்சுட்டு நான் கட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் அது கரெக்டான ஷேப்பு சென்டரில் வந்து நான் வைக்க போகிறேன். இப்போ நான் ஷேப் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் ஒன்று, இந்தாண்டி லெஃப்ட்டு சைடு ரைட்டு சைடுமே வந்து 2 ஃப்ளவர் வர மாதிரி, மொத்தம் டோட்டலாக வந்து நம்மளுக்கு 5 ஃப்ளவர்ஸ் வர மாதிரி தான். பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து போட்டுக்கிட்டு குட்டியாக ஒரு பீட் மாதிரியே இருக்கும். அந்த பீட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சைடில் வந்து கொடுத்துட்டு அந்த கீர் லாக்கரை வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து அந்த சைடு இந்த சைடு போகாது, கரெக்டாக வந்து ஒரே ஷேப்பில் நம்மளுக்கு நிற்கும். ஸோ அதை தான் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பேட்ச். ஸோ சேரணும் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதேமாதிரி ஃப்ரீ ப்ளீட்டிங் தான். ஃப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ ஃப்ரீயாகவே நான் வந்து ப்ளீட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மெஹந்தி கிளாஸு நான் எடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக டிஎம் பண்ணால் மட்டும்தான் என்னால் எடுக்க முடியும், இல்லைன்னா அது வரைக்கும் என்னால் எடுக்க முடியாது. சரி ஓகே, நான் பாதி பேசிகிட்டே விட்டுட்டேன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்கல்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நான் செயின் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து பெண்டு மாதிரி ஆக்கிட்டு அதில் வந்து அந்த அந்த நீட்டாக இருக்குல்ல அந்த செயின் வந்து போட்டுட்டு அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுதான் நம்ம செஞ்ச செயினு. இப்போ தெரியுதுல்ல உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.